திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. இப்ப எல்லாமே ஏரியில கட்டுறதுலாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து பைத்தியகாரத்தனம். திண்டிவனம் பேருந்து நிலையம் ஏரிக்குள் கட்டப்பட்டு வருவதாகவும் இது ஆட்சியாளர்களின் பைத்தியக்காரத்தனம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொந்தளித்துள்ளார். நடந்ததுன்னா தண்ணி மட்டும் ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணம், என் பின்னாடி இருக்கிற திண்டிவனம் அரசு பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இது எங்க கட்டுறாங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஏரிக்குள்ள கட்டுறாங்க. திண்டிவன ஏரிக்குள்ள பேருந்து நிலையம் பார்த்தா தெரியுது. இதுதான் ஏரி, இது பேருந்து நிலையம். இதற்கு நான் 26/7/2023 மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் போட்டேன். இது மாதிரி கட்டாதீங்க, இங்க வெள்ளம் வரும், இது ஏரி வந்து முக்கியமானது, நம்ம பாதுகாக்கணும், வருகின்ற காலத்துல கடுமையான பாதிப்பு வரும், இதெல்லாம் சொல்லியும் ஆட்சியாளர் வந்து கேட்கல. ஏன்னா இது வந்து அரசியல்னா என்ன, அரசியல் கட்சிக்காரங்க வந்து மாத்திட்டு அவங்க இந்த பேருந்து நிலையத்தை சுத்தி இடத்த வாங்கி போட்டாங்க. இடத்த வாங்கி போட்டதுனால அவங்க வந்து எல்லாம் கூட்டா சேர்ந்துக்கிட்டு இங்கதான் பேருந்து நிலையம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இது வந்து ஊழல், மிகப்பெரிய ஊழல். அவங்க சொந்த சுயநலத்திற்காக ஏரிக்குள்ள யாராவது கட்டுவாங்களா? எத்தனையோ தீர்ப்புகள், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் இருக்கு, ஏரிக்குள்ள எதுவும் கட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஆனாலும் அதை மீறி இந்த அரசியல்வாதிகள் அழுத்தத்தின் காரணத்தால இங்க புதிய பேருந்து நிலையத்தை இங்க ஏரிக்குள்ள கட்டி இன்னைக்கு தண்ணி உள்ள பேருந்து நிலையம் இப்ப இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தண்ணி உள்ள போயிருக்கு. அப்ப கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நிலையில இருக்கும் பாருங்க. அப்போ இது கண்டிக்கத்தக்கது. இதுக்கு நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும். இந்த பேருந்து நிலையம் இங்க வரக்கூடாது, இது ஏரியாவே இருக்கணும். இதே போன்ற ஏரிகளை தூர்ந்து வழித்தடங்கள் எல்லாம் தூர்ந்த காரணத்தால் தான் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துவிட்டு வீடு உடைமைகள் எல்லாம் அடிச்சுட்டு போறது. இப்போ திண்டிவனம் நகரத்துல பார்த்தா பல பகுதிகள் வந்து மூழ்கி இருக்குது தண்ணியில, வீடுகள் எல்லாம் நாசமாயிட்டு, பொருள் எல்லாம் சேதமாயிட்டு இருக்குது. இது இப்ப பஸ் ஸ்டாண்டு, அங்க கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே அங்க ஏரியில இருக்கு. அது எல்லாமே 5 அடி தண்ணியில இருக்கு. விழுப்புரத்துல இருக்கு. திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. இப்ப எல்லாமே ஏரியில கட்டுறதுலாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து பைத்தியகாரத்தனம். ஏரிக்குள்ள கட்டுறது பைத்தியகாரத்தனம். ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். அது இதுக்கு மேல என்ன வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எங்களை ஆதங்கத்தோட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இது செய்யாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால நமக்கு இப்போ வெள்ளம் வரும், அதுக்கப்புறம் வறட்சி இருக்கும். வறட்சி காலத்திலயும் நமக்கு அந்த ஏரி வேணும், இருக்கிற தண்ணி எல்லாம் சேகரிச்சு நிலத்தடி நீர் எல்லாம் உயர்த்தணும். இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.